பட்டர் சூடாகுது. யாரும் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிருக்கோம். நல்லா கலக்குங்க, வணக்குங்க, என்ன கலக்குங்க. ஏதோ ஒன்று என்னமோ மணக்குங்க, என்னமோ ஒன்றும் சொல்லுங்க. மணக்கா இல்லை சமைக்கிட்டா. தக்காளியை போட்டா தக்காளியை செஞ்சுட்டா. இப்போ நம்ம போட போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா. இப்போ நம்ம போட போகிறது இஞ்சி பூண்டு போயிடு. பாருங்க, நல்லா வாசனை வருது. அம்மா இது வாசம், இந்த வாசம் கூட போச்சுன்னா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசம் போன வாட்டி நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். சத்தமே வரல, சீனும் ஆட் பண்ண போறோம். ஏன்னா நல்லா மேஷ் ஆகிறதுக்காக, தக்காளி வெங்காயம் மேஷ் ஆகிறதுக்காக நம்ம சால்ட் போட்டோம். இப்போ நம்ம குடமிளகாய் ஆட் பண்ண போகிறோம். குடமிளகாய் கேப்சிகம். இப்போ நம்ம குடமிளகாவும் கேப்சிகமும் ஆட் பண்ண போகிறோம். ஏன் கேப்சிகம் வேணும்? மெதுவா காய் என்ன புஷி நல்லா ஆப்டிங்க, இல்லைன்னா சொல்லிட்டோம். இப்போ நம்ம பாயில் பண்ண வெஜிடபிள்ஸை மேஷ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க காலிஃப்ளவர், ஆலு, பட்டாணி. இப்போ நான் ஆட் பண்ண போகிற பாவு பாஜி மசாலா. நான் கொஞ்சம் தான் போட்டேன். ஃபுல்லாக நல்லா வணக்கிடுங்க. ஜூஸ் ஆச்சு. இன்னும் இப்போ நம்ம பாயில் பண்ண வெஜிடபிள்ஸை போட போகிறோம். அதுக்கப்புறம் மேஷ் பண்ண வெஜிடபிள்ஸ் விட்டோம். உங்களுக்கு செய்ய தெரியுமா? இப்போ நம்ம நல்லா கலக்கிட்டோம். இன்னைக்கு என்னோட தம்பி ஆடிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு பாவு பஜினால ரொம்ப வாய் விடும். இப்ப நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியா இருக்கு, அதனால நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். இப்ப நம்ம உப்பு செக் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட பஜ்ஜி ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாவை நம்ம எண்ணெயில இது பண்ண போறோம். இப்ப நம்ம ஹோட்டல்ல செஞ்ச மாதிரியே தவால செய்ய போறோம். பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தண்ணி ஊற்றணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி வேணாலும் எனக்கு தண்ணியை ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றுவேன். இப்போ நம்ம பிளேட்ல இப்போ நம்ம இதை போட போகிறோம். பாஜியை போட போகிறோம்.
இப்போ நம்ம பட்டர் போட்டு பிரெட்டை ஆட் பண்ணிடுவோம். எப்படி வைக்கணும்? சூப்பரா இருக்கும். இது எப்படி சாப்பிடணும்னா வெங்காயம் தக்காளி போட்டு லெமன் புளியணும். இதை போடல குழம்பு. நம்ம வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் லெமன் புளிஞ்சிக்கலாம். சாப்பிடலாம் வாங்க போய் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க.